Hi friends, welcome back to my channel Dhanarams Diary. Friday morning காலையில் 6 o'clock என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. நைட்டே எல்லாமே கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சதுனால கிச்சன் நீட்டாக இருந்தது. அதனால் எனக்கும் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. காலையில் டீ ஆர் காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதனால் டீ போட்டுடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு டீக்கு வந்து பால் டீ தூள்லாம் போட்டு வச்சுட்டு இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி இஞ்சி ஏலக்காய் தட்டிகிட்டு இருக்கேன். இஞ்சி ஏலக்காவை தட்டி டீயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடித்தாதான் டேயில் நல்லா வேலை செய்ய முடியும் சுறுசுறுப்பாக. கூடவே பசங்களுக்கு பாலும் காசி எடுத்து வச்சிட்டேன். நைட்டு வந்து தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். காலையில் எடுத்து பார்க்கும்போது சூப்பராக தோஞ்சிருந்தது, நல்லா கட்டியாக. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டேன் சமைக்கிறதுக்கு. லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். பருப்பு போட்டுட்டேன் குக்கரில் சாம்பார் வைக்கலான்ட்டு. ஃப்ரைடே அப்படின்னாலே டிஃபால்ட்டாக சாம்பார் தான் இருக்கும் எங்கள் வீட்டில். அதனால் சாம்பாருக்கு மஞ்சத்தூள், பருப்பு, பெருங்காயத்தூள், தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுட்டா விசில் வர கேப்பில் நம்ம காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை ரெடி பண்ணி ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைட் டீ குடிச்சிட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு காலிஃப்ளவர் கிரேவி செய்யலான்ட்டு காலிஃப்ளவரும் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பாரும் காலிஃப்ளவர் கிரேவியும் தான் செஞ்சுருந்தேன். காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது. சைடில் அப்படியே காலிஃப்ளவர் கிரேவியும் ரெடி ஆகிட்டே இருக்குது. சாம்பார் நல்லா கொதிச்சு வந்ததும் கொத்தமல்லி தூவி அதை இறக்கி வச்சுட்டாச்சு. இறக்கி வச்சுட்டு அடுத்து வந்து பையனுக்கு வந்து சாப்பாடு காலையிலே வந்து கொஞ்சமாக அரிசி போட்டு ஊற வச்சுட்டேன். அவனுக்கு மட்டும்தான் சாப்பாடு வந்து காலையில் வெடிப்பேன். எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு சூடாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் வச்சுட்டேன். செஞ்சுட்டே இருக்கும்போது பையன் எழுந்து வந்தான், அவனுக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டேன். சட்னிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடச்சி சட்னி ரெடி பண்ணிட்டேன். வெங்காய சட்னி தான் இன்றைக்கி. சட்னி ரெடி ஆனதும் சாப்பாடு கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணியும் வச்சுட்டேன் பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு. இட்லி ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரெடி ஆனோன்னா 8 o'clockலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களை ரெடி பண்ணி விட்டுட்டேன் குளிக்க வச்சு. அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றதுக்கு சாமி ரூம் எல்லாம் ரெடி பண்ணி பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி சாமியும் கும்பிடுத்தோம். நானும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து அழகாக சாமியும் கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.